தனுஷ் ஒரு படத்துல படம் பூரா முத்தம் 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 ரொம்ப சங்கடமா இருக்கு. எடுத்த உடனே இந்த கோடியா எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் அந்த காலத்துல கோடியை தொட்டுட்டா அப்புறம் எப்படி ப்ரொடியூசருடைய கதி என்ன? அதனால தான் இன்னைக்கு ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒரு ஸ்ட்ரைக் அறிவிக்கிற அளவுக்கு விஷால் ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவராக இருந்தப்போ நெறின்ற படத்துடைய அந்த ரைட்ஸ் வாங்கி தான் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. முதல் ஷாட்டே குடிக்கிற ஷாட்ல இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் திருந்துறாரு கஞ்சா கிடத்துற. அப்படி நியூஸ் 10 தமிழ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. ஒரு சிறிய முயற்சி, ஆனால் ஒரு பெரிய மனசு. எனக்கு முதல்ல உங்களை தான் நான் ஊடக நண்பர்களை, அருமை தம்பிகளை தான் பாராட்டணும். ஒரு சாங்குனாலும் அவங்க நிறைவாக மன நிறைவாக வந்து ஒரு சின்ன ப்ரொடியூசராக இன்றைக்கி ஒரு அடுத்து படம் எடுக்க போகிறாரு. ஆனால் அவர் முதல் முயற்சிக்கு நீங்கள் வந்திருக்கீங்களே, உங்களை நான் முதலில் பாராட்டுகிறேன். ஏன்னா அவர் சாங் எடுத்துட்டாரு, ஆடிட்டாரு, டான்ஸு கூட ஆடினாங்க. நாம் எல்லாரும் அந்த பெண்களை மொத்தமாக பார்த்தோம். ஆனால் ஒருத்த மட்டும் அந்த இடுப்பு மட்டும் பார்த்தான். விஜய் முரளி அந்த இடுப்புலேருந்து இன்னும் கையை எடுக்கலன்றான். அப்போ நம்ம வந்து முழுக்க நடனத்தை பார்த்தோம். அப்போ விஜய் முரளி இடுப்பை மட்டும் பார்க்குறான் இல்லையா? அவன் ரசனை எதுலேயுமே ஒரு சின்ன குசும்பத்தை சேர்ப்பது விஜய் முரளிய மனம், ஒரு சிரிப்புக்காக, ஒரு தமாஷ், அவ்வளோதான். இதில் அருமை சகோதரர் மெட்ரோ ரயிலாட்டம் சீறி போகாதே, மேக்னட் மைண்டாலே ஒட்டி பார்க்காதே என்கிற அந்த பல்லவியில் துவங்குகிற அந்த பாட்டு பெரிய அர்த்தத்தை கொடுக்கவில்லை, பெரிய கருத்துக்களை சொல்லுகிறல, ஒரு பொழுதுபோக்கு, ஜாலியாக. அவரும் அதில் ஹீரோவா அருமை தம்பி மோகன்குமார் அவரே அந்த பாட்டு எழுதியிருக்காரு. அவரு கூட நடனம் ஆடியிருக்காரு. பாடி லாங்குவேஜ் நல்லா இருக்கு. நான் அந்த மாதிரி உருவம் படைச்சவங்க டான்ஸ் ஆடுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த பெண்களுக்கு ஈடு கொடுக்குற அளவிற்கு அவர் நிறைவாக பண்ணியிருக்கார். நம்ம செகண்ட் டைம் பார்க்கும்போது கூட இன்னும் கொஞ்சம் அதை பார்க்கணும் மாதிரி தான் தோணுச்சு. ஆக அந்த அளவுக்கு அதில் அதிக கவர்ச்சி குறைவாக இருந்தது. விரசம் இல்லை, விரசம் இல்லாமல் கவர்ச்சி இருந்தது. அது வேணும். இப்போ யங்ஸ்டர்ஸ் பார்க்கணுன்னா சும்மா அவர் புதுசு பார்க்கணும், எல்லாரும் பார்த்துட மாட்டாங்க. அதுக்கு கொஞ்சம் நம்ம ஒரு ஊறுகாய் தொட்டுக்கிற மாதிரினா அதை நாகரிகமாக பண்ணியிருந்தார். எல்லாரும் பார்க்குற அளவுக்கு நாகரிகமாக பண்ணியிருந்தார். தாய்மார்களும் பார்க்கலாம். அதுதான் எனக்கு வேணும். தமிழ் சினிமாவில் தாய்மார்கள், தங்கச்சி, அக்கா, குழந்தை, அம்மா எல்லாரும் படம் பார்க்கணும். அதை கண்ணை கூசி அட பாவி அப்படின்னு சில விரச காட்சிகள் நான் உங்களுக்கு தெரியும். ஒரு முறை நம்ம தனுஷ் ஒரு படத்தில், அந்த கௌதமேனன் படம் பூரா முத்தம் 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 பார்க்கறதுக்கே சங்கடமாக போச்சு. தாய்மார்கள்லாம் கூச்சப்படுறது. அதை நான் அட்டாக் பண்ணி பேசினேன். அது தவறு. நம்ம தமிழ் பண்பாடு அப்படி சொல்லலை. அளவா எல்லாமே கொஞ்சம் அளவா எல்லாரும் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா மன நிறைவாக பாராட்டலாம். ஆக அந்த அளவுக்கு இந்த ஒரு சாங் இருந்தால் கூட நிறைவாக பண்ணியிருக்காரு. கேமராமேன் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இசையும் நல்லா கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. இது மக்களை சென்று சேரும். அதற்கு உங்கள் உறுதுணை தான் வேண்டும். எவ்வளோ சின்ன படங்களை ப்ரமோட் பண்ணியிருக்கீங்க. பெரிய படங்களை கூட கொஞ்சம் குறைச்சி பண்ணுவீங்க. ஆனால் சின்ன படங்களை நிறைவாக பண்ணணும். அதான் தர்மம். சின்னவங்களை தூக்கி விடுங்க. நாளைக்கு அவன் நம்ம பார்க்க போகிறதில்ல. தூக்கி நீங்கள் 2-3 ஹீரோ வந்திருக்காங்க, புது புது ஹீரோக்கள். பார்த்த உடனே தூக்கி எங்கேயோ கோடிக்கு போயிட்டாங்க. ரொம்ப சங்கடமாக இருக்குது. எடுத்த உடனே இந்த கோடியா எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் அந்த காலத்தில் 2 படம் வெற்றி பெற்ற 5000 10,000 தான் ஏற்றுவாங்களாம். அது கேட்குறதுக்கே ரொம்ப சங்கடப்பட்டு கேட்பாங்க. ஒரு விஷயம் மட்டும் நான் இருந்தேன் அப்போது, பேசும் தெய்வம்னு ஒரு படம், சிவாஜி, K.S. கோபாலகிருஷ்ணன் டைரக்ஷன், சூப்பர் ஹிட். பேசும் தெய்வம்
அதுக்கப்புறம் சிவாஜியுடைய தம்பி தான் டேட் பார்ப்பார், சிவாஜி பார்க்க மாட்டார். சம்பளம் பேசுறதெல்லாம் சிவாஜி தம்பி சண்முகம். அவர் கற்பூர் ஸ்டுடியோவுக்கு கேஎஸ் கோபாலகிருஷ்ணன்கிட்ட வந்து சும்மா ஏதோ பேசிட்டு படம் பிரமாதமாக போகுது, நல்லா போகுது, நல்ல கலெக்ஷன் முதலாளி, போன படம் 75,000 கொடுத்தீங்க, இது பேசும் தெய்வத்துக்கு சம்பளம் 75,000 சிவாஜிக்கு, படம் சூப்பர் ஹிட்டு, இந்த படத்தில் ஒரு 25,000 போட்டு 1,00,000 கொடுக்கக்கூடாதா? கெஞ்சினாருங்க. 1,25,000க்கு அந்த சிவாஜி கணேசனுடைய தம்பி சண்முகம் அவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணாருங்க. கடைசியில் எவ்வளோ தெரியுமா போட்டு கொடுத்தாரு? 15,000 போட்டு 90,000 கொடுத்தாரு அந்த காலத்தில். இப்போ பார்த்தா ஒரு தம்பி ஒரு படம் டைரக்டரால் வெற்றி பெறுது, ப்ரொடியூசராக வெற்றி பெறுது. ஹீரோ நல்லா இருக்கட்டும், ஹீரோக்கள் நல்லா வரணும். ஆனால் எடுத்த உடனே 3 கோடி 4 கோடின்னு போயிடுறாங்க. கோடியை தொட்டுட்டா அப்புறம் எப்படி ப்ரொடியூசருடைய கதி என்ன? அதனால தான் இன்றைக்கி ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒரு ஸ்ட்ரைக் அறிவிக்கிற அளவுக்கு ப்ரொடியூசர்களுக்கு சிரமங்கள் இருக்குது. ஸ்ட்ரைக் அறிவித்து அதை அவங்க என்ன பண்ண போகிறாங்க, எதிர்பக்கம் என்ன பண்ண போகிறாங்களோ அப்புறம் அது வர அதை சமாளிக்கிறோம். ஆனால் ஒத்து போகணும், 2 பேரும் ப்ரொடியூசருடைய கஷ்டங்களை உணர்ந்து நடிகர்களும் டெக்னீஷியன்களும் டைரக்டர்களும் ஒத்து போகணும். ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும். அப்போ செலவினங்களை குறைத்து, பட்ஜெட்டை குறைச்சி, சம்பளத்தை குறைச்சி, பேட்டாக்களை குறைச்சி பண்ணால் எல்லாருமே நல்லா இருக்கலாம். ப்ரொடியூசர் வாழ்ந்தால் நல்லா சக்ஸஸ் பண்ணால் அடுத்து படம் தான் எடுப்பாங்க. நடிகர்கள் சம்பளம் 2 கோடி 3 கோடி வாங்கினா சொத்து தான் வாங்குவாங்க. அந்த பணம் திரும்பி ஃபீல்டுக்கு சினிமாவுக்கு வராது. ஆனால் ப்ரொடியூசர் ஜெயிச்சா அதை வர்ற பணம் அடுத்து படம் தான் எடுப்பாங்க. அதனால தான் ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும். அதனால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர் குடும்பங்கள் பிழைக்குது. என் வருத்தம், என்னுடைய கவலையெல்லாம் அதுதான். தொழிலாளர் இப்போ ஒரு ஸ்ட்ரைக்கு நடந்துருச்சுன்னு வச்சுங்க. முன்னோரோட விஷால் ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவராக இருந்தப்போ கியூப் ரேட்டை குறைக்கணும். அப்போ 8,000 ரூபா வாரத்துக்கு கியூப் ரேட்டை குறைக்கணும்னு ஒரு ஸ்ட்ரைக் அறிவித்தார். ப்ரொடியூசர்ஸ் படம் எடுக்கக்கூடாது. 4 மாதமாக இன்னும் போச்சுன்னு நினைக்கிறேன். எவ்வளோப்பா? அந்த தொழிலாளிகள் துணை நடிகர்கள் பட்ட கஷ்டம் இருக்க அந்த 4 மாதம். பெரிய நடிகர்கள்லாம் ஒரு டொனேஷன் கொடுத்தா அரிசி பருப்பெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அப்போது அந்த தொழிலாளியுடைய கஷ்டம். அதனால் ப்ரொடியூசர் கவுன்சிலுடைய நியாயமான கோரிக்கைகளை உணர்ந்து நடிகர் சங்கமம் ஒத்து ஸ்ட்ரைக்கே இல்லாமல் பேச்சுவார்த்தை மூலமாக இதை முடித்தா நல்லதுன்னு என்னுடைய வேண்டுகோள். அது நடக்கும், நிச்சயமாக அது நடக்கும். எனக்கு இந்த தம்பி அடுத்து முதல்ல நெறின்னு ஒரு படம் பண்ணியிருக்கார் மோகன்குமார், நல்ல படமாக. அதை ஒரு விஷயம் சொன்னார். அந்த கதையை ரைட்ஸ் வாங்கி விஜய் நடித்த ஒரு படம் எடுத்தாங்களாம், மாஸ்டர். நெறின்ற படத்துடைய அந்த ரைட்ஸ் வாங்கி தான் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, நெறியில் அந்த பேராசிரியர் நல்லவரா ஒழுக்கம் உள்ளவரா அவர் அந்த படத்தை எடுத்திருக்காரு. அதை ரைட்ஸ் வாங்கினவங்க அந்த ப்ரொஃபஸர் விஜய் குடிகாரனா முதல் ஷாட்டை குடிக்கிற ஷாட்லேருந்து ஆரம்பித்து அப்புறம் திருந்துறாரு, கஞ்சா கிடத்துற, அப்படி அந்த ஒரு நல்ல கதையை குடிகார கதையாக்கி அந்த பெரிய ஹீரோக்கள். ஆக அந்த மாதிரி ஒரு நல்ல படம் நெறி என்ற படத்தை எடுத்தவர் இப்போ ஒரு ஆல்பத்தின் மூலமாக மறுபடியும் வந்திருக்கார். அடுத்து படம் பண்ண போகிறாரு. அவர் படம் பண்ணோம், நல்ல படம் பண்ணோம், தமிழ் கலாச்சாரம் பண்பாடு மிக்க அற்புதமான படம் பண்ணோம். தமிழக மக்கள் நிச்சயம் ஆதரிப்பார்கள். நல்ல படங்கள் இன்றைக்கி நல்லா ஓடுது. கதை களம்னா முக்கியம், ஹீரோலாம் அப்புறம். கதையை ஒழுங்காக பண்ணுங்க, அதுக்கு செலவு பண்ணுங்க, படம் எடுக்கிறத சிக்கனமாக எடுங்க என்பதை சொல்லி, இது இப்படி எடுத்தாலும் அதையெல்லாம் மக்களிடம் கொண்டு சேர்ப்பது என்னுடைய ஊடக சகோதரர்கள். உங்களை நான் வணங்குகிறேன். உங்கள் தொண்டு சேவை பெரியது. ஆக நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்களே நல்லா இருக்க. எல்லாரையும் உயர்த்திட்டு நீங்கள் ஏனி மாதிரி இந்த ஆசிரியர்கள், பள்ளி ஆசிரியர்கள் ஒரே லெவலில் தான் இருப்பாங்க. நான் 18 வருஷம் கார்ப்பரேஷன் ஸ்கூல் டீச்சராக இருந்தேன், அப்புறம் ரிசைன் பண்ணிட்டேன். அந்த மாதிரி நீங்கள் என்னைக்குமே நீங்களும் உயர வேண்டும் வாழ்க்கையில். Hi, this is Minna. Like, share, subscribe, News 10 Tamil.